நான் அந்த சாதியை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அயோக்கிய நாய்க்கு ஒன்றை சொல்லுகிறேன், திரைசீலை போராட்டம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பெண்மணியை பிடிக்க துப்புள்ள அந்த காவல்துறைக்கு சிபிசிஐடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இதுவரை தெரியல. 6596 கொலைகள் இந்த 4.5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. இவங்க சாதியை ஒழிக்காம நான் சமூக நீதி பேசுறதுன்னா இது பித்தலாட்ட வேலைகள். வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கவின் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி 8 வாரத்துக்குள்ள அறிக்கை விடணும்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ கவின் வழக்கு என்ன நிலைமையில இருக்கு சார்? நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிபிசிஐடியினுடைய மாநிலத்தில் மிக முக்கியமான பொறுப்பிற்கு வருண் திருச்சி சரக ஐஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடியுடைய தலைமை அதிகாரியாக அவர் நியமிக்கப்படுகிற போதே நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். இதுவரை சிபிசிஐடி வழக்குகள் சில விடயங்களை சிபிசிஐடி இன்றைக்கு வரை வெளியில் காட்டவில்லை. இன்றைக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சிபிசிஐடி விசாரணை கவின் பிரச்சனையில் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். நான் சிபிசிஐடியை நம்புவதே இல்லை. ஏன்னா அது வெற்று பிரிவு, அது கலைக்கப்பட வேண்டிய பிரிவு என்று தொடர்ச்சியாக பேசுகிறேன். ஏனென்றால் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் அவள் மாடியிலிருந்து குதித்ததாக பொம்மையை தூக்கி வீசினார்கள். ஒரு மனிதனுடைய மனநிலை அவள் சார்ந்தது. அவள் மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் எவ்வளவு வேகத்தில் குதிக்க வேண்டும், எந்த இடத்தில் குதிக்க வேண்டும், எந்த மனநிலையில் குதிக்க வேண்டும் என்பது அது மனசு சார்ந்தது. ஆனால் பொம்மைக்கு மனசு இருக்கிறதா? எவ்வளவு கேலிக்கூத்தாக இந்த சிபிசிஐடி அந்த தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் இவர்கள் நாடகம் ஆடினார்கள் என்பதை நாம் நாள்தோறும் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு தம்பி கவின் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தம்பி சுர்சித்தோட நெருக்கமாக மாமன் மைத்துனர் என்கிற ரீதியில் பழகியதாக சொல்லுகிறார்கள். ஒன்றும் பெரிய பேரழகியெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு. அதை போய் இவர் தகுதிக்கு காதலிச்சார் என்பதே இழிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இவருடைய தகுதி வேறு. ஆனால் படிக்கிற காலங்களிலிருந்து தன்னுடைய காதலை அவர்கள் வெளிப்படுத்தி கைகோர்த்து வலம் வந்தார்கள். முதல்ல ஆரம்பத்தில் கவின் சாகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமில்ல? ஒருதலை காதல்னு சொன்னாங்க. ஆனால் வண்டலூர் சூழ கரங்கோர்த்து உல்லாசமாய் ஆடியபடி நடந்த காட்சிகள் புகைப்படமாக வந்தது. வங்க கடலோரம் வலது கையை பிடித்து கொண்டு தண்ணீருக்குள் ஆட்டம் போட்டிய அற்புத காட்சிகள் வெளியிலே வந்தது. ஆக இவர்கள் எதையோ மூடி மறைப்பதற்கு இந்த சாதியவாதிகள் தொடர்ச்சியாக சில வேலைகளை செய்தார்கள். இப்ப கூட ஒருத்தன் பேசிட்டு இருக்கிற அந்த ஹரின் நாடார்னு ஒருத்தன், அந்த ஹரின் நான் அந்த சாதியை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த அயோக்கிய நாய்க்கு ஒன்றை சொல்லுகிறேன், திரைசீலை போராட்டம் மறந்துவிடக்கூடாது. அவன் சார்ந்த சமூகத்தில் திரைசீலை போராட்டம் மட்டுமல்ல, அவன் மார்புக்கு கூட வரி கட்டிய சமூகம், வளர் முடுக்கி அவன் வரி கட்டிய சமூகம், அவன்லாம் இன்னைக்கு வெளியில பேசுறான். என்ன அயோக்கியத்தனமாக இருக்கிறது? காதலிக்க கூடாதுங்கிறான். காதல் என்பது இதயம் சார்ந்த மனசு சார்ந்த ஒரு விடயம். யாரை பார்த்தால் காதல் வரும் என்பதை ஆகையால் தான் காதல் புனிதமானது என்று சொல்லுவார்கள். அப்ப சாதி விட்டு சாதியா லவ் பண்றான்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சமூகத்துல. இந்த நெத்தியில எழுதவா முடியும் சாதிய? கண்கள் பேசுகிற போது அவள் என்ன சாதி என்று கண்கள் பேசுமா? உள்ளம் நினைப்பதெல்லாம் உதடுகளால் கூட சொல்ல முடியாது. அதுதான் காதல். ஆக கவின் அந்த பெண்மணியை இவர் காதலித்த விதம் நான் இன்னொன்றையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்பு பாலு போன்ற இந்த தேசத்தினுடைய மாபெரும் புரட்சியாளர்கள் ஓங்கி உயர்ந்து நிற்கிற தருமபுரி நாயக்கன் கொட்டாய் அருகே சிலையாக நின்று கொண்டிருக்கிற அந்த சமத்துவ தலைவர்கள் இருக்கிற மண்ணில் நாயக்கன் கொட்டாயில் 2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய கலவரத்தை கொட்டக்காட்சி அனந்தல் போன்ற 3 கிராமங்களை அவர்கள் அளித்தார்கள். தம்பி இளவரசன் தண்டவாளத்தில் மர்மமான முறையில் பிணமாக கிடந்தான். திவ்யாங்க அவருடைய வாழ்வை சிதைத்தார்கள். இன்றைக்கு யாருடனும் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். இதே தான் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு நாளைக்கு எவனாவது ஒருத்தங்க நான் இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவ்வளவு பேசுறவன் எவனாவது அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி நிம்மதியாக அந்த வாழ்க்கையை கொடுத்துருவாங்களா? என்ன கேட்பானா? கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கேட்பேன், என்ன 12 டைம் 12 டைம் படுத்த என்கிட்ட கொடுக்க கேட்பானா? கேட்க மாட்டானா? அந்த பொண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும்? லட்சம் ஈரத்தில் என் தமிழச்சிகள் தேசத்தை காப்பதற்காக தன்னைத்தானே தனலாக்கிய தமிழர் தாயகம் என்பதை இவர்கள் மறந்து போனார்கள். ஆக இன்றைக்கு சாதி ரீதியாக எல்லா இடங்களிலும் வடக்கே பார்த்தா வன்னி இருக்கும், வரை இருக்கும், மேற்கே பார்த்தா கவுண்டருக்கும் சக்லி இருக்கும், தெற்கே பார்த்தால்
நாடார் தேவர் பல்லர் பறையர் என்று பிரிந்து கிடக்கிறது. கிழக்கு பகுதிக்கு போனால் கல்லர் பறையர் என்று மாறி கிடக்கிறது. ஆக தமிழ்நாட்டை 4 கூறுகளாக 4 சாதிகள் தத்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலைகள் இன்றைக்கு இறங்கிதான் கவின் பிரச்சனை இன்றைக்கு முற்று பெற்றிருக்கிறது. முற்று பெற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தம்பி கவின் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த காலம் 26ஆம் தேதி அவன் என்ன கிளம்புறாங்க. அந்த பொண்ணு 28ஆம் தேதி நீ வந்துருன்னு சொல்லியிருக்கு. அவன் 27 ஏன் போறான்னா அவங்க அம்மாவளி தாத்தாவுக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். எந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனால் அது சரியாகவும் கேட்குற போது இல்லைன்னா நான் வேலை செய்கிற மருத்துவமனைக்கு நீ கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு தான் வர வைக்குது. பிறகு நான் தொடர்ச்சியாக முதல் பேட்டியிலேயே நான் சொன்னேன், இந்த கொலையை சுர்சித்து மட்டும் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி ஒளிந்து கிடக்கிறது. இந்த சண்முக பாண்டியன் என்கிற ஒருவன், அந்த அயோக்கிய பெயர், அவன் வந்து சப் இன்ஸ்பெக்டர். ஏன் அவனை இதுவரை கைது செய்யவில்லை? அவங்க அப்பா சரவணனை கைது பண்ணி அவங்க அம்மா எங்க இன்னைக்கு வர எங்கே போனாங்க? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எப்படி கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? அல்ஜா குல்ஜா வேலையில அவங்க அம்மா அந்த காவல் நிலையத்தில் பணி செய்யும் போது ஈடுபட்ட போது அந்த அல்ஜா குல்ஜா வேலைக்கு போனவர் தான் சரவணன். ஆனா மாட்டியது சரவணன். அப்படித்தான் அவங்க கல்யாணமே நடந்திருக்கு. அது காதல் கல்யாணம் கூட கிடையாது, காம கல்யாணம். ஆக இன்றைக்கு அந்த அம்மாவை இன்னைக்கு வரை கைது பண்ணல. இவன் ஹாயா சிரிச்சு, அதாவது வீடியோக்கு முன்னாடி முகத்தை மூடிட்டு வரான், வீடியோ இல்லாத போது ஜென்டில்மேனா போறான். அவனுக்கு இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா பாட்டு ரீம்ஸ் போடுறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நெஞ்சம் அடிக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை 2 நாள் காவலில் வந்து அப்பனையும் மயனை எடுத்திருக்கு. ஒரே குண்டு வண்டியில கொண்டு வரான், ஒரே சிறையில அடைச்சு வச்சிருக்கான். இது என்ன அணுகுமுறையை கொடுக்கிறது என்றால், சிறைக்கிலே 2 பேரும் அப்பா விசாரணை போகும்போது நீ என்ன பேசிக்கோ, நான் இதை 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மாறிடும். போலீஸ்காரன் தானே அவன் மகனுக்கு சொல்லி கொடுப்பானா இல்லையா? ஒரே வண்டியில கூட்டிட்டு வராங்க, பேசிக்குவாங்களா இல்லையா? ஒன்னா வந்து இப்ப கஸ்டடியில வச்சுக்க. இது என்ன அணுகுமுறைன்னே தெரியல. பிரிச்சு 2 பேரையும் பார்க்க விடாத அளவுக்கு செய்து, இவன் என்ன சொல்லுகிறான், இவன் என்ன சொல்லுகிறான், இதில் மறைந்திருக்கிற புதிர்கள் என்ன, அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தானே சிபிசிஐடி. ஆனால் 2 பேரையும் ஒரே சிறையில் அடைச்சு 2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து 2 பேரையும் ஒன்னா எந்த காவல்துறை சிபிசிஐடி என்ன ஒரு தனி அமைப்பா? இல்ல, ஏற்கனவே போலீஸ்ல வேலை செய்தவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு டீமை உருவாக்குவான். அதுதான் சிபிசிஐடி. அப்ப இவங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப கண்துடைப்பு தான். நீங்க தமிழ்நாடு அரசு வந்து சிபிசிஐடியை அறிவிக்கிறது, இவங்க கேட்டாங்களா? கவினுடைய அப்பா கேட்டாங்களா? என்னைக்காவது? என்னைக்குமே கேட்கல. அப்புறம் நீங்களா தானா முன் வந்து எதுக்கு அறிவிச்சீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த வழக்கை ஊத்தி மூடணும். இப்பவும் சொல்றேன், இந்த வழக்கை ஊத்தி மூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் சாதியவாதிகளின் பக்கமாக இந்த அரசு நிற்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். நான் கேட்கிறேன், வாங்கும்போது அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, கவினோட அம்மா சுர்ஜித்தோட அம்மாவையும் கைது செய்யணும். ஆனா இன்ன வரைக்கும் கைது செய்யல சார். சுர்ஜித் ஒரு பெண்மணியை பிடிக்க துப்புள்ள அந்த காவல்துறைக்கு சிபிசிஐடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இதுவரை தெரியல. நான் கேட்கிறேன், ஒரு பெண்மணி எங்க தலைமறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது எப்படிப்பட்ட விசாரணையா இருக்க முடியும்? ஆனா ஆம்ஸ்ட்ராங் மரணத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட சம்பவம் செந்தில் எங்க? நான் குற்றநகல் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி. சம்பவங்களை பிடிக்காம எப்படி பண்ண முடியும்? இப்ப இங்க என்னன்னா பாருங்க, இந்த ஒரே மாசத்துல இந்த சிபிசிஐடி விசாரணையில அவங்க அம்மாவை பிடிக்காமலே ஒரு சாட்சியத்தை போட்டுருவான். இது என்ன அணுகுமுறை என்றால், இந்த ஒவ்வொரு கொலைக்கும் இது போன்ற மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான அதிர்வை உருவாக்கக்கூடிய மரணங்களில் மறைந்து கிடக்கிற புதிர்களை மறைப்பதற்கான வேலை திட்டத்தை கண்டிப்பாக சிபிசிஐடி செய்யும் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. ஏன்னா சிபிசிஐடி என்ன வேலை பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வழக்கிலும் பாருங்க, நீங்க இப்ப இந்த கவினுக்கு பின்னாடி யாரையுமே என்ன கொண்டுட்டு வரல, அவங்க அப்பனோட நிக்குது. அப்ப இதற்கு பின்னால் இது சதித்திட்டம் தீட்டியது எப்போது, எங்க தீட்டினீங்க, எப்படி இவனை கொல்லணும்னு முடிவெடுத்தீங்க, எங்கிருந்து ஆயுதங்கள் வரவழைக்கப்பட்டது? அவன் ஏற்கனவே வந்து ஆயுதத்தோடு புகைப்படங்கள்லாம் போட்ட நம்ம அந்த படக்காட்சியில பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த ஆயுதங்கள் எங்கே தயாரிக்கப்பட்டது? நான் தொடர்ச்சியா சொன்னேன், இந்த உரிமம் பெறாமல் ஆயுதம் வைத்திருப்பதை தடை செய்யுங்கள், உரிமம் பெறாமல் ஆயுத தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதையும் பூட்டுங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். மனிதர்களை படுகொலை செய்வதற்கென்றே பிரத்யேக கத்திகளை உருவாக்கக்கூடிய கொள்ளுப்பற்றைகள் எங்கே இருக்கிறது என்பதை இதுவரை சிபிசிஐடி கண்டுபிடித்திருக்கிறதா? ஏன் அதெல்லாம் கண்டுபிடிக்கல? சாதாரண அருவானால ஒரு மனிதனை அவ்வளவு சீக்கிரம் வெட்ட முடியாது. அந்த அருவா கொடுவான்னு சொல்லுவாங்க. அந்த கொடுவா வந்து தலையில வந்து மிகப்பெரிய கனமா இருக்கும், பளபளப்பு இருக்கும், அவன் உப்புத்தாள் போட்டு தேய்ச்சி வச்சிருப்பாங்களாம். அப்ப அவன் கைப்பிடி என்பது சாதாரணமாக இருக்கும், அவன் வெட்டுகிற இடம்
வலுவானதாக கனமாக இருக்கும் இந்த பிரத்யேக கத்திகள் தண்டவாளத்தில் இருந்துதான் வெட்டி தயாரிக்கிறார்கள். அப்ப தண்டவாளம் எங்கே திருட்டு போகிறது என்பதை ரயில்வே துறை இதுவரை விளக்கம் சொல்லல, ரயில்வே போலீஸும் கண்டுபிடிக்கல. பழைய தண்டவாளங்களை இவர்கள் மண்ணுக்குள் புதைந்திருந்தாலும் போய எடுத்து அதை கொள்ளுப்பட்டையில கொடுத்து அதை கத்தியாக உருவாக்கி அது கொலைக்கான கத்தியாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் இது எங்கே அடிக்கிறார்கள், யார் எடுத்துக் கொடுக்கிறார்கள், இதற்கு பணம் எவ்வளவு வாங்குகிறார்கள், இதையெல்லாம் கண்டுபிடிக்காமல் தமிழ்நாடு அரசு மெத்தனப்போக்கோடு பல கொலைகளுக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். 6596 கொலைகள் இந்த 4.5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. மிக முக்கியமான படுகொலை தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தை அறிவிட்ட தீபக் பாண்டியன் படுகொலையும் சென்னையில் ஏற்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் மிக முக்கியமான படுகொலையாக பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சி. அப்ப இந்த ஆட்சி சரியாக இயங்குகிறதா என்றால் இல்லை. இப்ப கவினுக்கு சிபிசிஐடி விசாரணை என்பது கிட்டத்தட்ட 48 மணி நேர விசாரணை. இந்த 48 மணி நேரத்துல இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நீதிமன்றத்தில் ஒன்றே ஒப்படைக்கணும். நேற்று எடுத்துட்டாங்க. என்ன விசாரணை போய்கொண்டிருக்கு. இப்ப இந்த 2 பேரை எப்படி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இரவெல்லாம் விசாரிக்கணும். 24 48 மணி நேரம்ங்கிற குறைவான நேரம். 48 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் என்ன புதிர்களை சொல்ல போகிறார்கள்? நிச்சயமாக ஒண்ணுமே செய்தி வெளியில வராது பாருங்க. அவங்களே சொன்னாலும் சிபிசிஐடியை முடைக்கிறோம். ஏன்னா போலீஸ்காரன் அவன், அவனுக்கு தெரியும்ல, ஐடியாலஜிக்கல் தெரியுமே, எதாவது சொல்லணும் எதாவது சொல்லக்கூடாது, எப்படி சொன்னா நம்ம வழக்கில் மாட்டாம இருப்போம். அவருக்கு சட்டம் தெரியும் தானே ஓரளவுக்கு. ஒரு பெரிய அதிகாரியெல்லாம் கிடையாது, சப் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படையில. அவர் ஒரு அதிகாரமிக்க பதவி கூட இல்லை. அவர் கொண்டாட்டியே அதே தான். ஆக இவர்கள் திட்டமிட்டு கவின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு, ஊத்தி மூடுவதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஜாதியவாத கும்பல் இருக்கிறது. ஏன் இந்த ஜாதியவாத கும்பல் இப்ப கவின் கொலையை வச்சு நான் சொல்றேன் சார். இந்த தென் மாவட்டங்களான இந்த மதுரை, சிவகங்கை, நெல்லை இந்த மாதிரி இடங்கள்ல தான் சார் இந்த ஆணவ படுகொலையானது அதிக அளவு நடக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? சாதியம் தான். சாதியத்தை அவர்கள் ஊட்டி வளர்க்கிறார்கள். இந்த அரசும் ஊட்டி வளர்க்கிறது சாதியத்தை. எப்படி ஊட்டி வளர்க்கிறது? இதுவரை சாதி கட்சி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கும்பல் இருக்கிறது. இந்த கட்சி நான் கேட்கிறேன், தமிழ் தேசியவாதிகள் என்று என் போன்றவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிற போது அதை கண்காணிக்கக்கூடிய அளவில் நீங்கள் கிரைமை வச்சிருக்கிறீங்க. ஏன் சாதியவாதிகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கிரைம் நீங்க இதுவரை வைக்கல? ஆக மொழியால் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று எங்களை கருதுகிற இந்த அரசு தேச ஒற்றுமையில் ஜாதியால் பிளவுபடுவதை ஏன் கண்டுகொள்ளவில்லை? அப்ப இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டதை போல திருச்சிக்கு அந்த புறம் தென் மாவட்டங்கள், குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து தொடங்குகிறது. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சில காட்சிகள் நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். அதாவது சாதிகள் இல்லை என்று பேசுகிற இந்த அபத்தவாதிகள் எல்லா இடங்களிலும் சாதியம் தலை தோங்கி கிடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கும் 2025லயும் எங்களுக்கு முடிவெட்டுறது கிடையாது, டீ ஷாப்ல டீ தரது கிடையாது, ஹோட்டல்ல சோறு போறது கிடையாது, பொது இடங்களை அனுமதிக்கிறது கிடையாது, மண்டபத்துல போய் நாங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாது. நீ தனியா நில்லு, நான் தனியா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேபிள் போட்டு வெளியே உட்கார சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராப்பட்டு தாலுகாவில் அமைந்துள்ளது. இது ஒண்ணு. காட்டுக்குள்ள வேலைக்கு வந்தாலே அவங்க கொஞ்சம் இதா தான் இருக்குங்க. எங்க ஆளுக்கு தெரிஞ்சால தள்ளி பண்ணுவோம். கோயிலுக்குள்ள போய் கும்பிட முடியாதுங்க. கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு கோயில். ஆனாலும் விட மாட்டாங்க. வெளியே தான் நின்று கும்பிடணுங்க. உள்ள போக மாட்டாங்க. போனோம்னா சைக்கிள் வேட்டி அவுத்து விடக்கூடாதுங்க. குறுக்கை சட்டை போட்டு போகக்கூடாதுங்க. வெள்ளையும் சொல்லியுமே இருக்கக்கூடாது. டீசெண்டா இருந்தோம்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இதெல்லாம் இன்னமும் அங்க நடந்துட்டு இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது திராவிட மாடல் ஆட்சின்னு, திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி பேசுகிறார்கள். எங்க சமூக நீதி இருக்கு? சாதியை ஒழித்தால் மட்டுமே சமூக நீதி மேன்மைத்துவப்படும். இவங்க சாதியை ஒழிக்காம நான் சமூக நீதி பேசுன்னு சொன்னா இது பித்தலாட்ட வேலைகள். இந்த ஆட்சி முறையை அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த 2 ஆட்சிகளும், குறிப்பாக அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 ஆட்சி முறையும் மக்களுக்கு எதிரான ஆட்சி முறையாக, சாதியத்திற்கு ஆதரவான ஆட்சி முறையாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நாம் திறந்தோறும் சாதி ஆணவ படுகொலைகளும் பொருளாதார ஆணவ படுகொலைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சாதியவாதிகளை தயவு செய்து இந்த அரசு தடை செய்ய வேண்டும். அவர்கள் பேச்சுரிமையை பறிக்க வேண்டும். தொடர்ந்து சாதியத்திற்கு ஆதரவாக பேசுவதை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வலுவான கோரிக்கையாக இருக்கிறது. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி. நன்றி.